நேத்து கடைக்கு புதுசா ஸ்டாக் வந்ததுல அது தெரிஞ்சு எனக்கு ஒரே ஒரு பெண்ணு தந்தீங்களா? சரி, நீ ஒரு பேனா எடுத்துக்கோ. அண்ணனுக்கு 2 பேனாவும் கொடுத்துரு. எனக்கு மட்டும் ஒண்ணு, அண்ணனுக்கு மட்டும் 2ஆ? நீ ஒரு பேனா தானே கேட்ட, நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன்ல. நீ கேட்டது கிடைச்ச உன்னால சந்தோஷமா இருக்க முடியல. எப்பயுமே மத்தவங்கள்ட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தா நம்மளோட சந்தோஷமே போயிடும்பா. சரிம்மா, அண்ணனுக்கு 2 பேனாவே கொடுத்துருங்க. இதே குணத்தோட எப்பயுமே லைஃப்ல பிரச்சனையே வராது. தச்சே இருக்குல்ல, அந்த பிளவுஸ் இருக்குங்களா? ரெடிமேட் பிளவுஸ் 32ல இருந்து 44 வரைக்கும் சைஸ் இருக்குடா. ரேட்டு 180 ரூபா. குவாலிட்டி பக்காவா இருக்கும். சைஸ் என்னன்னு தெரியலக்கா, ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம்க்கா. வயசானவங்கக்கா, 85 வயசு இருக்கும். ஆனா சைஸ் என்னன்னு தெரியலையா? அவங்க போட்டோ ஏதாவது இருக்காடா? அந்த பாட்டி போட்டோ ஒண்ணு கூட இல்லக்கா. வயசானவங்களா விடுவாங்களா ஹோம்ல, அதுல இருக்காங்க. பிளவுஸ் கேட்டு 6 மாசத்துக்கு மேல ஆகுது. இந்த தடையும் வாங்கி தர மாட்டாங்க. ஏண்டா, வயசானவங்க முதியோர் இடத்துல விடுறதே தப்பு. அதுவும் 6 மாசமா ஒருத்தவங்க பிளவுஸ் வாங்கி தராம இருப்பீங்க. இதெல்லாம் பாவம் இல்ல? நான் ஒரு வீட்டுல வேலை செய்யறேன்க்கா. அவங்க வாங்கிட்டு வர சொன்னாங்க. நாங்களும் கஷ்டப்படுறவங்க தான். எங்க வீட்லயே வயசானவங்க இருக்காங்க. நல்லபடியா பாத்துப்போம். சரிக்கா, நான் வரேன். பாவம் தானம்மா இந்த பாட்டி. அவங்க சொல்றது உண்மைதான்ப்பா. காசு பணம் இல்லாத வீட்டுல கூட வயசானவங்க ஓரளவுக்கு நிம்மதியா வாழ்ந்துடுறாங்க. ஆனா காசு பணம் இருக்கிறவங்க தான் கொண்டு போய் முதியோர் இடத்துல விட்டுறாங்க. விடு, ஒரு நாள் அவங்களுக்கு வயசாகும்ல, அப்ப தெரியும் அந்த வழி. அக்கா, பில்லு 1000 ரூபாய் பேலன்ஸா? காசே இருக்காது போல இருக்கே. மதியானமா வந்து வாங்கிக்கிறீங்களா, இல்லைன்னா நாளைக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா? மதியானத்துக்கு வேற லைனு, இந்த பக்கம் வரமாட்டேனே. அப்ப நாளைக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா? இதோட அத்தை வரந்தாங்க வருவேன். பில்லு முடிக்க சொன்னாங்க, இல்லைன்னா ஓனர் திட்டுவாங்களே. காலையில இருந்து சேல்ஸ் எல்லாம் இருந்தது. வர்றவங்க எல்லாம் ஜிபே தான் பண்றாங்க. காசு எங்க குடுக்குறாங்க? நான் வேணா உங்களுக்கு ஜிபே பண்ணிடுவா? ஜிபே எல்லாம் ஒத்துக்க மாட்டாருக்கா. காசு தான் வாங்கிட்டு வர சொல்லுவாரு. இந்த காசை அவங்க கிட்ட கொடுங்க. இந்தாங்க காசு. இந்த டிஜிட்டல் உலகத்துல எவ்வளவு சம்பாதிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது, எவ்வளவு செலவு பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. நான் வரேன்க்கா. ஆமா, ஏது பண்ணு காசு? உண்டியில சேர்த்து வச்ச காசுமா. அது நீ சேர்த்து வச்ச காசு தானே, அதை ஏன்பா கொடுத்த? அது நம்ம காசுமா. ரொம்ப தேங்க்ஸ்பா, ஈவினிங் தந்துடுறேன். இந்த சோப்பு இருக்கான்னு பாருங்க. இந்த சோப்பு ஸ்டாக்கே இல்லடா. நானும் காலையில இருந்து எங்கெங்கேயோ தேடி பாக்குறேன், எந்த கடையிலுமே கிடைக்கல. நீங்க தேடுற சோப்பு ஆன்லைன்ல இல்ல. எங்களுக்கு ஸ்டாக் வந்து 3 மாசத்துக்கு மேல ஆகுது. நான் வேணதுக்கு பதிலா வேற சோப்பு தட்டா? வேணாக்கா, வீட்டை இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க தேடுற பொருள் மார்க்கெட்லயே இல்ல. மார்க்கெட்லயே இல்லாத பொருள் எப்படி கிடைக்கும் சொல்லுங்க? அது வீட்டுல இருக்கிறவங்க தான் புரிஞ்சுக்கணும். வேற சோப்பு போட்டா குழந்தைக்கு அலர்ஜி வருமா. சரிக்கா, நான் வரேன். ஏமா இந்த சோப்புக்கு இம்மா டிமாண்டு? தெரியலப்பா. அந்த சோப்பு வெளிநாட்டுல இருந்து வருது. ரேட்டு எக்கச்சக்கம். ஆனா நம்ம ஆளுங்க ரேட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. அந்த சோப்பு தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அப்படி என்னமா அதுல ஸ்பெஷல்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, ரேட்டு தான் அதிகம். அந்த காலத்துல இதெல்லாமா யூஸ் பண்ணாங்க. இதுல மாற வேண்டியது பொருளை தயாரிக்கிறவங்க இல்ல. இவ்வளவு காசு கொடுத்து வாங்க ரெடியா இருக்காங்கல்ல, இவங்கள மாதிரி கஸ்டமர்ஸ் தான். இந்த ட்ரெஸ் எவ்வளோங்க? இந்த ட்ரெஸ் டிஸ்கவுண்ட் போக 900 ரூபா வருங்க. 800 ரூபாய்க்கு தருவீங்களா? என் பேத்திக்கு பிறந்த நாள், கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்களா? 800 ரூபாலாம் கட்டுப்படியே ஆகாதுங்க. நானே டிஸ்கவுண்ட் போக தான் சொல்றேன். எனக்கு ஃபிளாஸ்க்கு காட்டுங்களேன். இந்த வந்துட்டேமா, இதை பாத்துட்டே இருக்கு. வந்துடுறேன். இதுவே கொடுத்துருங்கக்கா. இது டிஸ்கவுண்ட் போக 700 ரூபா வருமா? இந்தாங்கக்கா காசு, நான் வரேன். எங்களை மாதிரி இல்லாதப்பட்டவங்க வந்தா எங்களை அட்டன் பண்ணாதான் அவங்கள தானே போய் அட்டன் பண்றீங்க. ஐயோ, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க 100 ரூபா கம்மியா கேட்டீங்களா, அந்த கஸ்டமர் ஏத்தாப்புல குறைச்சு கொடுக்க முடியாதுல்ல. அதனாலதான் முதல்ல அவங்க அட்டன் பண்ணிட்டு வந்தேன். சாரி, தெரியாம பேசிட்டேன். அதெல்லாம் பரவாயில்லைங்க. எப்பயுமே எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் மற்ற கஸ்டமர் ஏத்தாப்புல கேட்காதீங்க. எங்களுக்கும் கஷ்டம் தானே. சரி, உங்களுக்காக 800 ரூபாய்க்கு தரேன். ரொம்ப தேங்க்ஸ், நான் வரேன்.